இதுல வந்து the greedy dog அப்படிங்கிற ஸ்டோரி இருக்குது. Once a dog was crossing a brook with a bone in his mouth. அப்படின்னா ஒரு சமயத்துல ஒரு நாய் தான் வாயில ஒரு எலும்பு துண்டை கவிக்கிட்டு ஒரு ஓடைய தாண்டி போட்டுச்சு. brook அப்படின்னா ஓடை. He looked into the water and saw another dog with a bone. அது வந்து தண்ணிக்குள்ள எட்டி பார்த்துச்சு, அங்க இன்னொரு நாய் இருந்துச்சு. He wanted that bone too. அதுக்கு அந்த எலும்பு கூட வேணும்னு தோணுச்சு. bow 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 bow. He barked and his own bone fell into the water. அது லொல் லொல்னு குலைச்சிச்சு, அது வாயில இருந்த எலும்பும் தண்ணியில விழுந்துருச்சு. Now he had no bone. இப்போ அதுகிட்ட எலும்பே இல்லை. The dog learned never to be greedy again. இதுல இருந்து அந்த நாய் புரிஞ்சுக்கிச்சு, நம்ம பேராசையா இருக்கக்கூடாது, பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. அது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, மாரல் பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்துல மாரலா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம ஒக்காபுலரி பார்த்தோம்னா கிராஸ் அப்படின்னா நவுனா சொன்னோம்னா சிலுவை. இதே மாதிரி கிராசிங் அப்படின்னா பாதையை கடப்பது, ரோட கிராசிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து அது கடப்பது. இதே வந்து கிராஸ் வேர்பா இருந்தா கடப்பது, நவுனா இருந்தா சிலுவை. புரூக் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம் ஓடை. ஸோ டூ அப்படின்னா அவர்கிட்டயும் இருக்குது அப்படிங்கறது சொல்றதுக்கு நான் மீன் பண்ணலாம். he too has a bike அப்படின்னா அவர்கிட்டயும் பைக் இருக்குது. he too அப்படின்னா ரெண்டு ஓ வரும் இதுல. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்க் அப்படின்னா வினைச்சொல்லா சொல்றேன்னா குறைப்பது, நாய் குறைத்ததுன்னு சொல்றது அப்படி சொல்லலாம். இதே வந்து பார்க் வந்து நவுன் சொல்லணும்னா அந்த பட்டை லவங்கம் அந்த மாதிரி வர ஐட்டம் வந்து அந்த மரப்பட்டைக்கு வந்து பார்க்குன்னு ஒரு இது, அது நவுனா சொன்னோம்னா. அதே மாதிரி அடுத்தது வந்து ஃபால் ஃபெல்னா கீழே விழுவது. நெக்ஸ்ட் லேர்ன்ட் அப்படின்னா படிச்சுக்கிறது இல்லை தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி கிரீட் அப்படின்னா பேராசை, இது நவுன். கிரீடின்னு சொல்லி சொன்னோம்னா அட்ஜெக்டிவ்னு சொன்னோம்னா அது வந்து பேராசை உள்ள.